அன்புக்குரியவர்களே, நம்முடைய சென்னையின் புகழ்பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய, வந்தவருக்கெல்லாம் அருளை வாழி வழங்கக்கூடிய ஆஞ்சநேயர் சாமி கோவிலினுடைய மிளகு சாதமும், வைகுந்த பூலோகத்து வைகுந்தம் என்று சொல்லி வைணவ திருத்தலங்களின் தலைமைக்குரியதாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்து புளியோதரையும் வெண்பொங்கலும், போன உடனேயே நம்முடைய நோயை குணப்படுத்தக்கூடிய குணசீலத்தினுடைய தயிர் சாதமும், திருவண்ணாமலையினுடைய, நான் இன்றைக்கு சொல்கின்றேன், கிரிவலம் வருகின்றவர்கள் மத்தியில் வடையையும் பாயசத்தையும் அப்பளத்தையும் அன்னத்தையும் வாரி வழங்கக்கூடிய ரமண மகரிஷி ஆசிரமத்தினுடைய அன்னதானமும், சைவ மடத்தினுடைய தலைவாழை இலை சாப்பாடும், இன்னும் சொல்லப்போனால் இன்றும் என்னுடைய இதயத்தில் இளமையை கொண்டு வரக்கூடிய பால்ய பருவத்தை நினைவுபடுத்தக்கூடிய திருப்பதி லட்டுவும் அடையும், பழனியினுடைய பஞ்சாமிர்தம், அதுவும் வெறும் பஞ்சாமிர்தம் அல்ல, தூய்மையான பஞ்சாமிர்தம், பேரிச்சை இருக்கணும், தேன் இருக்கணும், கல்கண்டு தூக்கலாக இருக்கணுமே அந்த பஞ்சாமிர்தமும், ஐயப்பன் கோவிலினுடைய அரவணை பாயசமும், கூடுதலாக இருக்கக்கூடிய அப்பமும், இவையெல்லாவற்றிற்கு மேல் பிறந்தவுடன் குழந்தைக்கு பேர் வைக்கக்கூடிய குருவாயூர் சன்னதியில் வைத்து அந்த கிருஷ்ணனை நினைப்பவர்கள் மத்தியில் என் இதயமெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய பால் பாயசத்தை நினைக்கிறதே அந்த குருவாயூரப்பனுடைய பால் பாயசமும், குன்றக்குடி ஆதீனத்தினுடைய சைவவட சாப்பாடும், இவையெல்லாவற்றிற்கு மேல் நகரத்தாருடைய குடமுழுவுக்கு சிந்துஜா போன்று பாடி பேசுகின்றவர்களும், என்னை போன்று பக்கவாத்தியமாக பேசுகின்றவர்களும், நம்முடைய உமாசங்கரை போல உயர்த்த சிந்தனையோடு பேசுகின்றவர்களும் 3 நாள் தங்கி அவர்களுடைய மண்டி குழம்பையும் வெத்தக்குழம்பையும் சிப்பிச்சீடையோடு இருக்கக்கூடிய அற்புதமான அந்த குழிப்பணியாரத்தோடு பிரசாதமாக தரக்கூடிய ஒப்பு உயர்வற்ற சாப்பாடையும், இன்னும் ஒரு வரியில் சொல்லப்போனால் சகடபுரத்தினுடைய சக்கர பொங்கலையும் சாப்பிட்டு பார்த்தால்தான் திருக்கோவிலுக்குள் ஏன் போகின்றோம் என்கின்ற அருமை பெருமை புரியும். என்னை பொறுத்தவரை நான் கோவிலுக்கு போவது ஷாத் அந்த பிரசாதத்திற்காகவே என்பதை இப்பொழுதே சொல்லிவிடுவேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். என் உடம்பை பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளவு அளவாக அணைகட்டி சாப்பிடுவேன்னு. சாப்பாட்டு என்பது ஒரு சுவை. அதுவும் இதுவரைக்கும் பட்டிமண்டபங்கள் தமிழ்நாட்டில் கணவனா மனைவியா சட்டப்பையா சாவி கொத்தா பூந்தோட்டமா போராட்டமா பணமா விதியா மதியா அரைச்சமாவே அரைச்சி அதெல்லாம் தூக்கி எரிஞ்சு விட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு பிரார்த்தனைக்காகவா சாப்பாட்டுக்காகவான்னுங்கிற ஒரு தைரியமான தலைப்பை தந்ததற்காகவே குரு சேனலுக்கு 1000 கோடி நமஸ்காரங்களை உள்ளத்து அன்போடு பாரதிக்குரிய நெஞ்சுரத்தோடு தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கூட இந்த தலைப்பை கொடுத்த போது என்னையை விட்டுருங்க சார்னு சொன்னேன். அடுத்த வார்த்தை எங்கள் டைரக்டர் சொன்னார், அப்போ நீங்கள் தமிழ் இலக்கியங்களை ஆழங்கால் பட்டு படிக்கலையோன்னார்.